பிரைஸ் தி லார்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். இந்த மாசத்துல இருந்து நம்முடைய மினிஸ்ட்ரி உள்ள சேனல் தொடங்குகிறது. பரலோக சத்தம் ஹெவன்லி சவுண்ட்ஸ் அப்படிங்கிற மினிஸ்ட்ரிஸ் வாயிலாக உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த நாளிலேயும் கூட ஆண்டவர் பாதத்தில் வேதத்தை வாசித்து அமர்ந்திருக்கும் போது ஆண்டவர் கொடுத்ததான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ஏசாயா 60ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா, பைபிள் இருந்துச்சுன்னா திருப்பி வச்சுக்கோங்க. ஏசாயா 60வது அதிகாரம் 1 முதல் 3 வரை நம்ம பார்க்க போகிறோம். நான் வாசிக்கிறேன், கேளுங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அல்லேலூயா. இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வசனம் இதுதாங்க. எழும்பி பிரகாசிக்கணும் ஆண்டவருக்காக. அல்லேலூயா. அதுல பாருங்க, 2ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இருள் பூமியை மூடும், காதிருள் ஜனங்களை மூடும், ஆனா நம்ம மேல இன்றைக்கு கர்த்தர் உதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிங்க பார்க்கலாம், அவருடைய மகிமை நம்மேல் காணப்படும். ஹல்லேலூயா. அதுல 3வது வசனம் பார்க்கிறோம், உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள். நம்ம விசுவாசிச்சாதான் நடக்குங்க. கண்டிப்பா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருஷத்துல சொல்லுகிறார், உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவாங்களாம். எப்படி? நம்ம அப்போ வெளிச்சமா இருக்கணுங்க. ஆண்டவருக்காக ஏதாவது ஒண்ணு செய்து ஆண்டவருக்காக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஏதாவது ஒண்ணு செய்யணும். ஆண்டவருக்காக நம்ம பிரகாசித்து நிக்கணும். ஒருவேளை நம்ம ஊழியம் செய்யலாம். அது ஆண்டவர் ஊழிய அழைப்பை கொடுத்தால் கண்டிப்பா நீங்க ஊழியம் செய்யலாம். இல்லைன்னா ஏதாவது ஆண்டவருக்காக ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தலாம். அது மூலமா உங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு பரவி ராஜாக்களும் பிரபுக்களும் உங்கள் இடத்தில் கடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. இந்த நாளில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஹல்லேலூயா, என் மகனை எழுப்பி பிரகாசி, என் மகளை எழுப்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை, என் மகிமை உன்மேல் உதித்தது. இந்த வருஷம் நீ அதிசயங்களை காணப்போகிறாய். இந்த வருஷம் ஹல்லேலூயா ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாய் உனக்கு மாறப்போகிறது என்று ஆண்டவர் வாக்களிக்கிறாருங்க. கண்டிப்பா நடக்கும். ஜெபிப்போம். நம்ம ஜெபித்து அப்படியே ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் ஒளியையும் மகிமையும் வாங்கிக் கொள்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேலைக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த நாட்களிலே நாங்க இசப்பா தியானித்தோம் அப்பா. முதல் நாள் நாங்க வசனங்களை தியானித்தோம் அப்பா. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் முதல் இசப்பா 3ஆம் வசனம் வரையிலும் நாங்க தியானித்தோம் அப்பா. நாங்க உமக்காக எழும்பி பிரகாசிக்க, எழுந்து காரியத்தை நடப்பிக்க உதவி செய்யுங்க ராஜா. எசப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. எசப்பா ஸ்தோத்திரம் அப்பா. உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொன்ன வார்த்தையின்படி எங்க மேல இன்றைக்கு உங்களுடைய ஒளி உதித்திருக்கிறது ராஜா. அப்பா, எங்க இடத்துல உதிக்கிற எங்க இடத்துல ராஜாக்களும் பிரபுக்களும் கடந்து வர கிருபை செய்யும் ராஜா. இசப்பா, இந்த நேரலை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு மக்களும் இசப்பா ஸ்தோத்திரம் அப்பா. இசப்பா எழுந்து பிரகாசிக்க உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க ராஜா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள் நல்ல தகப்பனே. ஆமென். God bless you friends. எழுந்து பிரகாசிங்க. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல உதித்திருக்கிறது. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you. God bless.